வணக்கம். JSM நியூஸ் செய்திகளுக்காக அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இன்றைக்கு 4:30 மணிக்கு 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை தூய திருத்துவ பேராலயம் பாளையங்கோட்டில் நடைபெற உள்ளது. இன்று என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் 200வது ஆண்டு விழா. அதாவது தூய திருத்துவ பேராலயம் ஆரம்பிக்கப்பட்டு 200 ஆண்டுகள் நிறைவு பெற்று அந்த விழாவை கொண்டாடும் விதமாக கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அத்தனை அரசியல்வாதி பெயரையும் போட்டிருந்தார்கள். அதாவது திமுகவில் உள்ள அரசியல்வாதிகள், மேயர், துணை மேயர், தச்சை சேர்மன் மற்றும் வாரிய தலைவர்கள் எல்லார் பெயரையும் போட்டிருந்தார்கள். ஆனால் நான் அதற்கு சொன்னேன், இது ஒரு ஆன்மீக கூட்டம். ஒரு மிஷினரிமார் ரத்த சிந்தி சம்பாதிச்சு கட்டப்பட்ட இந்த ஆலயத்துக்கு 200வது ஆண்டு விழா. இதற்கு அரசியல்வாதிகளை அழைக்கக்கூடாது. அப்படியே அழைக்கிறதுனால நம் எத்தனை அரசியல் தலைவர்கள் அத்தனை வரையும் அழைக்க வேண்டும். இதில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்று நான் தெளிவுபடுத்தினேன். அது உண்மையாகவே ஒரு பிக் சல்யூட். யாருக்கு என்றால் ரெவரண்ட் பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கு. உண்மையாகவே அவர் நான் அறிந்த மட்டும் ரொம்ப நேர்மையான நல்ல ஒரு மனிதர், போதகர் என்று சொல்வதற்கு தகுதியான ஒரு நபர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நான் சொன்னோம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து இன்றைக்கு இந்த சைடில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அழைப்பு இதல்ல ஒரு அரசியல்வாதி பெயரும் போடவில்லை, ஒருவருடைய பெயரும் இல்லை, பர்னபாஸ் பெயரை மாத்திரம்தான் போட்டிருக்கிறார்கள். இது பெருந்தன்மைக்குரியது. ஆனால் ஒன்று கோரிக்கை வைத்தேன். முன்னாள் பேராயர் கிறிஸ்தாஸ் ஐயா, அப்புறம் இன்னொரு பேராயர் நம்ம அவங்க மனைவி, இவர்கள் பெயரெல்லாம் நீங்கள் சேர்க்க வேண்டும், அதான் மரியாதை என்று சொன்னேன். அதை செய்யவில்லை. ஒருவேளை பர்னபாஸுடைய ஆதிக்கத்தினால் நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார். அரசியல்வாதிகளை மீசையை நுழைக்க கூட விடக்கூடாது. திருச்சபை வேறு, அரசியல் வேறு. இதில் கொண்டு அரசியல்வாதியை உள்ளே கொண்டு வருவது நல்ல அடையாளமே கிடையாது. தூத்துக்குடி டயசிஸில் ஒருவர் என்னோடு கூட பேசினார். எங்கள் தூத்துக்குடியில் அரசியல்வாதியை எந்த ஒரு ஆன்மீக கூட்டத்திற்கும் உள்ளே நாங்கள் அழைப்பு கொடுக்கவோ அவருடைய படத்தை போட மாட்டோம். ஆனால் உங்கள் பாளையங்கோட்டை தான், திருநெல்வேலி தான் இப்படி அரசியல்வாதிகளை உள்ளே கொண்டு வருவது அதிகம் என்று அவர் என்னிடம் சொன்னார். ஆகவே இது கடைசியாக இருக்கட்டும். இனி ஒரு காலமும் அரசியல்வாதிகளை ஆன்மீக தளத்துக்குள் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது. இது நல்லதல்ல. சரியா? ஒரு பொதுக்கூட்டம் என்று சொன்னால் அது மேடையில் வந்து நீங்கள் உட்கார வைக்கலாம். அது உள்ளூரில் உள்ள மேயர்கள் மற்றும் எம்எல்ஏ எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டு அழைக்கலாம். ஆனால் இது ஆன்மீக கூட்டம், ஆலயத்திற்குள் நடக்கிற ஒரு காரியம். இதில் கூடுவது சரியான முறை அல்ல. அவர்கள் படத்தை போடுவது முறையல்ல. ஆகவே இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து இந்த பெயரெல்லாம் நீக்கி அருமையான ஒரு இன்விடேஷனை தயார் பண்ண திருத்துவ பேராலயத்தின் தலைமை குருவானவர், முன்னாள் கிளர்ஜி செக்ரட்டரி, மரியாதைக்குரிய அன்புக்குரிய பாசத்துக்குரிய ரெவரண்ட் பாஸ்கர் கனகராஜ் அவர்களுக்கு மறுபடியும் தலை தாழ்த்தி ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் தைரியமாக பயிர்கள். இன்னும் கொஞ்ச காலங்கள் உங்களுக்கு இருக்கிறது. யாருக்கும் அடிபணியாமல் கர்த்தருக்கு மாத்திரம் அடிபணிந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாக எழுந்து நிற்பார் என்பது சந்தேகமில்லை. ஆகவே திருச்சபை பிள்ளைகள் சரியாக 4:30 மணிக்கு ஊர்வலமாக புறப்பட்டு 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை பாளையங்கோட்டை தூய திருத்துவ பேராலயத்தில் நடைபெறுகிறது. திருச்சபை மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பது தான் நம்ம மரித்து நமக்காக இது ஆலயத்தெல்லாம் கட்டி அவங்க ரேனியஸ் ஐயராக இருக்கட்டும், கிளாரிந்தல் அம்மையாராக இருக்கட்டும், அவர்களெல்லாம் பாடுபட்டு ரத்தம் சிந்தி கட்டின கட்டடங்கள், ஆலயங்கள். இதற்கு நினைவு கூறும் பொழுது நீங்கள் எல்லாரும் செல்வதுதான் அது மரியாதை கொடுப்பதாக இருக்கும். ஆகவே திரளான மக்கள் கலந்து கொண்டு இந்த ஆராதனையில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற அன்போடு உங்களை அழைக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.